திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 5 தேரர்களில் சிலர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதமுள்ளவர்கள் தற்போது சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பௌத்த தேரர்கள் சங்கிலியால் கட்டப்பட்டிருப்பதாக சிவில் அமைப்புகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். கடலோர பாதுகாப்பு திணைக்களத்திற்கு திருகோணமலை விகாரை தொடர்பில் கோரிக்கை ஒன்றை முன்வைப்பதற்காக சிங்கள பௌத்த சிவில் அமைப்புகளின் கூட்டமைப்பு நேற்றைய தினம் சென்றிருந்தது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த சிவில் அமைப்பானது இவ்வாறான ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள். இதன்போது சிறையில் இருக்கக்கூடிய பௌத்த தேரர்களுக்கு உணவு வழங்குவதற்கு சிறை அதிகாரிகள் மறுக்கின்றனர் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய பௌத்த தேரர்கள் சங்கிலியால் கட்டப்பட்டிருப்பதாகவும் அந்த சிவில் அமைப்பினர் கூறியிருக்கின்றனர். யாரை சந்தேகப்படுகின்றீர்கள், எதற்காக இவ்வாறு செய்கின்றீர்கள் என்ற ஒரு கேள்வியையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினருக்கு இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க முடியாதா? ஏன் ஒரு தரப்பினருக்கு நியாயத்தையும் மற்றொரு தரப்பினருக்கு அநியாயத்தையும் இழைக்கின்றீர்கள் என்ற ஒரு கேள்வியையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இதனால் நாட்டில் பல பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் நாட்டின் ஜனாதிபதிக்கே அதிகாரம் இருக்கிறது, அவர் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு திணைக்களத்தை கட்டுப்படுத்த முடியாதா என்ற ஒரு கேள்வியையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள்.